அனைவருக்கும் வணக்கம். இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. நான் தான் உங்க சீன தமிழன் விலிஞ்சா பேசுறேன். எல்லாரும் இப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு அழகான தகவலோட வந்திருக்கிற எதை பத்தி பேச போறேன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அன்னாடம் ரூட்டீன்ஸ் வந்து வேலை வீடு வேலை வீடு வேலை வீடு இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்மளை ஆசுவாசப்படுறதுக்கோ இல்லை நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கோ அதை மறந்துடுறோம். ஆகையினால் நம்ம எப்படி நம்மளை வந்து ஆசுவாசப்படுத்தலாம், நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நான் பேச போகிறோம். கேரளான்னு சொல்லும் போது நிறைய விஷயம் நம்மளோட மைண்டுக்கு வருது வந்துன்னா, பச்சை பசுமையான காடுமேடு, நீர்வீழ்ச்சி, கதகளி நடனம். அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா ஆயுர்வேதம் தான். இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பிரசித்தியான ஒரு சிகிச்சைனா ஆயுர்வேதி தான். அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். வாங்க போலாம். இப்ப நம்ம சொன்ன இடத்துக்கே வந்துட்டோம். எங்க வந்திருக்கோம்னா, நம்ம டாக்டர் பி அலிக்குட்டி கோட்டைக்கால் ஆயுர்வேதா அண்ட் மாடர்ன் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய சிகிச்சை உங்களுக்கு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள. இந்த ஆயுர்வேதா சென்டர் வந்து 1965 தொடங்குனது. இப்போ பார்த்தீங்கன்னா 60 வருஷம் பழமையான ஒரு ஆயுர்வேத சென்டர். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னா மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கே தான் எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து காரை அனுப்பி உங்களை வரவேற்கிற இடம் தான் இது. இன்னைக்கு நீங்கள் கொச்சின் ஏர்போர்ட்ல இருந்தாலும் சரி, எந்த ஏர்போர்ட்ல இருந்தாலும் சரி, இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் எந்த பகுதியிலேருந்து நீங்கள் வந்தீங்கனாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு கால் தான், உங்களுக்கு இந்த சேவை உங்களுக்காக கொடுப்பாங்க. இங்கேருந்து கார் அனுப்பி உங்களை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னா டாக்டர் ஆலிக்குட்டியோட ரிசப்ஷன்ஸ்ல இருக்கோம். நீங்க நுழைவாயில பொந்தோனே இந்த ரெண்டு அழகான பெண்மணியை பார்க்கலாம். ஹாய் ஹாய், வெல்கம் டு டாக்டர் பி அலிகுட்டிஸ் ஆயுர்வேதா அண்ட் மாடர்ன் ஹாஸ்பிட்டல் கோட்டைக்கல். ஆகையினால் நீங்க முதல்ல வரும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுப்பாங்க. எங்கெங்க நீங்க ஸ்டே பண்ண போறீங்க, எந்தெந்த ரூமுக்கு நீங்க போக போறீங்க, எந்தெந்த சிகிச்சை வந்து உங்களுக்கு மேற்கொண்டு கொடுக்காங்கன்னு இவங்க தான் உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. ஆகையினால் முதல் கட்டமாக இந்த ரிசப்ஷன் வந்து உங்களை வர வைக்கும். இப்போ நம்ம வந்து டாக்டர் அலிக்குட்டியோட சீஃப் டாக்டரை போய் பார்க்க போகிறோம். அவர் தான் வந்து டாக்டர் ரஹமத்துல்லா. அங்கே உள்ள நம்ம போகலாம், வாங்க போகலாம். ஹாய் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். டாக்டர் வந்து மலையாளத்துல தான் பேசுவாரு. இன்னைக்கு நம்ம தமிழ்ல பேச போறோம். பரவாயில்ல. வணக்கம் டாக்டர். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு வந்து தமிழ்ல வந்து இன்னைக்கு அலிக்குட்டியோட டாக்டர், அதாவது நீங்க வந்து பிரதான டாக்டர், சீஃப் டாக்டர் வந்து இங்க இருக்கிறீங்க. அது உங்ககிட்ட நான் பேட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு அலிக்குட்டினா யாரு இந்த ஹாஸ்பிட்டல் தொடங்குனது, எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் தொடங்குனது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? Okay. Dr. Alikutti is my father. He started this hospital in 1965. He started the hospital. After finishing his Ayurvedic college, he started this hospital. அப்பே பாருங்க, 1965 அவங்க அப்பா, அவங்க ஃபாதர் வந்து காலேஜ். அதுவும் இங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அது வந்து 6 வருஷம் படிப்பு மேற்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆயுர்வேதிக்கோட சிகிச்சை கொடுக்கலாம். ரொம்ப பெருமையா இருக்குல்ல? ஓகே டாக்டர், இந்த ஆயுர்வேத சென்டர்ல வந்து நீங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லலாமா? Okay. We are giving especially the Ayurvedic treatment. All the Ayurvedic medicines, especially we are telling the Panchakarma treatment is the best treatment for all the diseases. We start with detoxification. This in Ayurvedic term is Snehapanam, is the detoxification of body. Then we enter the massage therapy, steam therapy, a special massage for head, special for leg, knee. Whatever the complaint, that area will specialist do. Then all bodies will do the purificatory treatment. Ayurveda is not treating the disease. We treat the body. Body become pure, body become good. This body is defense mechanism, immunity is good. The joint and all the muscles and the nervous we can strengthen. The disease will gone. This is our theory.
This theory is different from our modern theory. Modern theory treating the disease, but we are treating the body. Body become good, disease will go. This is our theory. என்ன சொல்ல வர்றாருன்னா நம்மளோட உடம்புக்கு வந்து அதாவது இயற்கையாக நல்ல வளம் இருந்தா அந்த வளத்துல வந்து நம்மளோட எல்லா எதிர்ப்பு சக்தியும் வரும். அதனால தான் இந்த ஆயுர்வேதிக் சென்டர் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ், அதாவது மசாஜ் கொடுத்து நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானே நம்ம எல்லா டிசீஸும் வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும். அந்த ஆன்டிபாடி எல்லாமே இயற்கையாக வரும்னு சொல்றாரு. சரிங்களா? ஓகே டாக்டர், எந்தெந்த பகுதியிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க நீங்க சொல்ல முடியுமா? அதாவது எந்த கண்ட்ரில இருந்து உங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க? ഇവിടെ in the hospital all of the world coming from America, UK, Germany, oh my god, UAE, Malaysia, Singapore, all of the world will come here. அப்பனா இந்த ஆயுர்வேத் சென்டர் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சதா இருக்கும். எல்லாரும் வந்து என்ன பாசிட்டிவா போறாங்களா, இல்ல எப்படி உங்களுக்கு நீங்க கொடுத்த சிகிச்சை வந்து ரொம்ப பலன் கொடுக்குதா என்ன? Most of the people is do the treatment at their country, they not get cure, they come here. Most of the 99% of the patients are satisfied with our treatment. ஓகே, கண்டிப்பா. அதாவது நல்லாலமையா வந்து இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா நாமளும் வந்து இந்த ஆயுர்வேதிக்கு வந்து நிறைய விஷயம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது டாக்டர் சொல்ற மாதிரி நம்ம வந்து அதாவது நம்மளே அந்த இடத்துல வந்து இருந்து நம்மள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டா தான் தெரியும் இந்த ஆயுர்வேதிக் வந்து எப்படி நம்மளுக்கு நன்மை கொடுக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பேர் வர்றாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தங்க சொல்லி தான் இந்த இடத்துக்கு வருவாங்க, இல்லாம வரமாட்டாங்க. ஏன்னா நாங்க வரும்போது நிறைய கூட்டம் வெளியே இருந்தது. ஏன்னா லோக்கல் பீப்புள் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. இங்க தங்கம் வசதி இருக்குதுல்ல, தங்கறதுக்கு வசதி இருக்குது, நிறைய வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. ஆகையினால் நம்ம அதெல்லாமே பார்ப்போம். சரி டாக்டர், இப்ப வந்து மாடர்ன் நீங்க பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி இதெல்லாமே கொடுக்குறீங்க, பிளஸ் அதெல்லாம் எப்படி? നമ്മൾ ആയുർവേദിക് ട്രീറ്റ്മെന്റ് കൂടെ ഇവിടെ ഫിസിയോതെറാപ്പി இருக்கு, யோகா இருக்கு, டென்டல் ஹாஸ்பிட்டல் கிளினிக் இருக்கு. அதே போய் physiotherapy best instrument and best treatment physiotherapy. The Ayurvedic treatment mixed with the physiotherapy getting more benefit in the neuro cases and ortho cases. We can the paralysis cases we can treat very well. பாருங்களா, ரெண்டுமே அதாவது ஆயுர்வேதிக்கும் மாடர்னும் பிளஸ் பண்ணி இங்க செய்யும் போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இல்லையா? சரிங்களா? அதனால் நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம், நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு அதை நம்ம வந்து கண்டுகளிச்சுப்போம். தேங்க்யூ டாக்டர், உங்களோட தகவலுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். இப்பொழுது வந்து இன்னொரு முக்கியமான நபரை நம்ம பார்க்க போறோம். டாக்டர் அலிக்குட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து இவரும் ஒரு முக்கியமான ஒருத்தர். அவரும் வந்து அலிக்குட்டி ஒரு மகன் தான். மிஸ்டர் அன்வாரை நம்ம மீட் பண்ணிருக்கோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கு. ஒரு அழகா சொல்றாரு சௌக்கியமா இருக்காங்கன்னு. அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், அதாவது லாயர். இந்த ஹாஸ்பிட்டல் அவர் வந்து மேனேஜிங் டைரக்டர். அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசுமே. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை மீட் பண்றதுக்கு. இந்த அலிக்குட்டி வந்து கண்டிப்பா உங்க ஃபாதரோட வந்து மன்னனை பார்த்தோம். அதனால என்னென்ன சர்வீஸ் நீங்க கொடுக்குறீங்க இந்த இடத்துல வந்து நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு கொஞ்சம் நேயர்கிட்ட சொல்லுங்க. Okay. This hospital started in 1965 by our father, Dr. Alikutty. He was a famous Ayurvedic doctor who treated the patient from all over the world, not only in India, all places, Asia, Europe, Middle East, all places. So now this is a family business and I'm taking care about the management of this hospital. My main concern is to give maximum good service to all. We are giving comprehensive health care, all with less cost, minimum charges, maximum facilities. So I'm here taking care about the facilities for all patients, whether they are getting good service from the doctors,
all other facilities, their accommodation, their food, and they should feel at home. It's a family business, and we are making them feeling at home. கண்டிப்பாக. அதாவது ஒரு இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து எப்படி நம்ம உடலும் நம்ம ஆரோக்கியமும் இது கூட செட் ஆகணும்னு இருக்கணும்னு நம்ம எப்பயுமே யோசிப்போம். ஆகையினால் இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அவர் சொன்னாரு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைவான சார்ஜ் கொடுப்போமோ, அப்புறம் ரூம்புங்க வந்து எவ்வளோக்கு நல்ல ஒரு அழகான ரூம்புங்க, அதாவது தங்கும் இடத்த வந்து எவ்வளோ அழகா இருக்கணும், எவ்வளோ சுத்தமா இருக்கணும், அதை பத்திலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்றாரு. அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு. இவ்வளோ நாள், அதாவது 1965 இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? அதாவது நிறைய பேர் வராங்க. வாட் இஸ் த பாசிட்டிவ் ஆஃப் they are giving the comments, We are not making much advertisement on those kind of things. All the patients are coming by their own referrals. One patient who is coming from, for an example, is coming from Malaysia, or they will tell there is an hospital, mouth to mouth publicity because of the result. We are taking care about the treatment and also this Ayurvedic wellness. The first, முக்கியமாயிட்டு first priority, hospital treatment. All type of diseases under Ayurveda with the support of modern medicine. Our slogan is scientific Ayurveda. So we are doing Ayurveda in a scientific way. With the support of modern medicine also, we have a modern medicine division also here. They are helping us. So we are giving comprehensive health packages and holistic approach to all our patients. And all patients are coming through referrals. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொன்ன மாதிரி தான். அதாவது ஒருத்தங்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து மேற்கொண்டுட்டு அவங்களோட நலத்தை வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது இந்த இடத்த ட்ரீட்மெண்ட்னா ரொம்ப எனக்கு வந்து உதவியா இருக்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லி 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 அதனால தான் இவ்வளோ பேர் வந்து வெளியூர்லேருந்து பல நாட்டிலேருந்து வராங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அது கண்டிப்பாக நீங்களும் இன்னைக்கு பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க கால் பண்ணி பேசி நீங்க இடத்துக்கு வரலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி சார், உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ. டாக்டர் அலிக்குட்டி சென்டர்ல, அதாவது இந்த ஆயுர்வேதிக் சென்டர்ல வந்து நிறைய சேவைகள் இருக்குது. அது அடுத்த சேவை என்னன்னு சொல்ல போறோம்னா புறநோயாளிகள், அதாவது அவுட் பேஷண்ட்ஸ், அந்த சர்வீஸ் கூட இங்க உண்டு. இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறைய சேர்ஸ்லாம் இருக்குங்க. காலையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதனால் அவ்வளோ பேர் இல்லை. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்டுங்க வந்து இங்கே உக்காந்துருப்பாங்க. அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நோயாளிகளுக்கு வந்து டாக்டருக்கு வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வார்டு இருக்குது. வார்டு வந்து அது உள்ள வந்து என்னென்ன தேவைப்படுதோ எல்லாம் சிகிச்சையும் அங்கே தான் நடக்கும். இங்கே ஃபார்மசி இருக்குது. இந்த ஃபார்மசி, அதாவது ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் சேர்ந்த மருந்துகள்லாம் அங்கே தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கொஞ்சம் இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்குது, அதாவது கேஷ் கவுண்டரு. நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய இடம் வந்து இங்கே தான் இருக்குது. நிறைய சலுகைகள் வந்து இங்கே உண்டு. சரிங்களா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருப்பாங்க. இந்த இடத்த வந்து 1 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கு வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த இடத்த. இப்போ வந்து நம்ம மக்கள் சேவை டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். மக்கள் சேவை ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ற இடம். அதாவது நிறைய மொழிகள் பிரச்சனைகள் வரும் இந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப இடத்துல இருந்து, அதாவது அரப் சவுதியில, லண்டன்ல, இந்தந்த நாட்டிலிருந்து வரும்போது மொழிகள் பிரச்சனை, அவங்க கிட்ட என்ன தேவைன்னு நம்மளுக்கும் தெரியாது. அதனால அந்த தேவைக்கு ஏற்ற அவங்களை வந்து அந்த சேவையை கொடுக்குற இடம் தான் இது. அதனால நம்ம வந்து என்ன தான் செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம இவரோட இங்க ஹெச்ஓடி இருக்காரு முனீர் பாய், அவர்கிட்ட நம்ம பேசலாமே. சரிங்களா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து மக்கள் சேவை துறையில வந்து நீங்க இருக்கிறீங்க, அதாவது ஹெச்ஓடியா இருக்கிறீங்க. இந்த மக்கள் சேவை என்னதான் செய்யறீங்க? ஆக்சுவலி நாங்க வந்து வருந்த பேஷண்ட், இங்க வருந்த பேஷண்ட்ஸ் அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தா அது எந்த வேணா சர்வீஸ், எது சர்வீஸ் அவருக்கு தேவை இருக்கு அந்த சர்வீஸ் எல்லாம் நாங்களே அட்வைஸ் பண்ணி கொடுப்பேன். அவருக்கு ஹெல்ப், ஆமா, அந்த மாதிரி எல்லாம்
சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப மொழிகள், அதாவது நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. அரபியன் வந்து அரபிக் தான் பேசுவாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரொம்ப கஷ்டமா. அதெல்லாம் எப்படி நீங்க? ஆக்சுவலி நாங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல 3-4 பேர் இருக்கு. அவர் எல்லாமே அரபி பேசுவான், ஓகே, தமிழ் பேசுவான், ஹிந்தி கூடி பேசுவான். அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் கண்டிப்பா. அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேசினா அட்ஜஸ்ட் ஆயிடும். என்ன பக்கமா தமிழ் மட்டும் பேசுறது இருந்தா அவருக்கு நம்ம தமிழ்ல சொல்லி கொடுப்போம். ஹிந்தி மட்டும் புரியுற ஆளுகளுக்கு ஹிந்தியில தான் சொல்லுவான். அப்படி எல்லாம் சர்வீஸ் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓ அப்படி. அது பாத்தீங்களா, எல்லா மொழிகள்ல வந்து அவங்க பேசுவாங்களாம், அரபு மொழியில பேசுவாங்களாம், ஹிந்தியில பேசுவாங்களா, தமிழ்ல பேசுவாங்க. அதனாலதான் இந்த மக்கள் சேவை டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம்னு இங்க சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க? நார்மலா வந்து பெரிய பிரச்சனைகளை எந்த மாதிரி பிரச்சனைங்க சால்வ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு ஆளு புதுசா வரும்போது அவருக்கு தெரியாது. ஆனா ஹாஸ்பிட்டல் நேம் மட்டும் தெரியும், ஆலிக்குட்டி ஹாஸ்பிட்டல் கோட்டைகள் இருக்குன்னு. ஆனா வருது போவதெல்லாம் கஷ்டமா தெரியும். அந்த டைம்ல அவருக்கு வந்து ஹெல்ப் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்ப சொல்ல முதல்ல அவர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அனுப்புனா டாக்டருக்கு காமிச்சு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லன்னு முதல்ல சொல்லி கொடுப்பார். ட்ரீட்மெண்ட் இருந்தா கூப்பிட்டு வர சொல்லுவான், பேஷண்ட்டை கூப்பிட்டு வருவான். வரும்போது அவருக்கு என்னென்ன ரூம் தேவைன்னு கேட்பேன். ரூம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஏசி ரூம்ஸ் இருக்கு, நான் ஏசி இருக்கு, எக்கானமி ரூம் இருக்கு, டபுள் பிளாட் இருக்கு, ட்ரிபிள் ரூம் பிளாட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. என்னமா ஃபெசிலிட்டி தேவை இருக்கு அது முதல்ல கேட்டு அதெல்லாம் ரிசர்வ் பண்ணி ரெடி பண்ணி தான் நாம வர சொல்லுவோம். ஓ இப்ப பாத்தீங்களா, ஏன்னா இதான் முக்கியமான இடம். எதுனா எல்லா தேவையும் உங்களுக்கு இந்த சேவை வந்து கொடுக்குது. அதாவது இந்த தேவை, அதாவது உங்களுக்கு ரூம் வேணுமா, எவ்வளவு நாளைக்கு நீங்க தங்க போறீங்க, என்னென்ன ரெப்போர்ட்ஸ் வேணும், என்னென்ன சர்வீஸ் கொடுக்கணும்னு இவங்க தான் அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துதான் அந்த பேஷண்ட்டை வந்து இந்த அலிக்குட்டி ஆயுர்வேத சென்டருக்கு வந்து அப்போதான் வருவாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க சொன்னதுக்கு நிறைய பார்வையாளர்கள் பார்த்திருப்பாங்க. ஆகையினால் நீங்க ஏதாச்சும் பிரச்சனை தேவைன்னா நம்ம முனீர் சருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா போன் அடிச்சுன்னா ஐ வாண்ட் டு டாக் வித் முனீர் சார் சொல்லுங்க, அவர் எல்லாமே சொல்லுவாங்க. அதனால நிறைய விஷயங்கள் விளக்கம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் நம்ம டாக்டர் ஆலிக்குட்டில இருக்குதுன்னா பொழுதுபோக்கு மையம். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு நாளைக்கு 2 நாளைக்குன்னு நம்ம வந்து சிகிச்சை வந்து எடுக்கிறது இல்லை. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் கணக்குல வந்து சிகிச்சை எடுக்கிறாங்க. அந்த ரூம்ல உக்காந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிடும். ஆகையினால இங்க பொழுதுபோக்கு மையம்னு ஒரு இடத்துல வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சேருங்க இருக்குது, டிவி இருக்குது, அங்க வந்து இந்த கேம் பிளே பண்றதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க. இங்க நீங்க வந்து எல்லாருக்கிட்டும் வந்து குடும்பமா பேசலாம். நைட்ல எல்லாம் வந்து உக்காந்துக்குவாங்க, காஃபி குடிச்சுக்கிட்டு பேசுவாங்க. எல்லாம் ஒரு நல்ல பொழுதுபோக்கா இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? சின்ன பிள்ளைங்களாம் வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து ஓடி வெட்டி பிடிச்சி விளையாடலாம். இங்க பச்சை பசுமையான இடங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது. இப்படியே பார்த்துக்கிட்டு அவங்க நேரத்தை வந்து கழிச்சிக்கலாம். அதனால் இந்த மாதிரி இடம் கூட வந்து சூப்பரா அமைச்சிருக்காங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா பிசியோதெரப்பி இடத்துக்கு வந்திருக்கிறேன். பிசியோதெரப்பி இடத்துல நான் எப்படி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா சைன் போர்ட்ல வந்து டாக்டர் பி ஆலிக்குட்டி ஆயுர்வேதா அண்ட் மாடர்ன் போட்டிருக்கோம். அந்த மாடர்ன், அதாவது அந்த மாடர்ன் நவீன காலத்தோட சிகிச்சை இடம் வந்து இது தான் அந்த குறிப்பிட்டு சொல்றவர். இது ஒரு இடம் சார்ந்தது தான். இங்கிட்ட பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி இடத்துல வந்து நம்ம பாருங்க கையில வச்சிருக்கோம் அல்ட்ராசவுண்ட்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒரு ஜெல் போட்டு எல்லாம் தடுவாங்க. அதுக்கப்புறம் பெட்டுங்க இருக்குது, இந்த வாக்கிங் பண்ற மிஷின்லாம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு. ஆனா எனக்கு அவ்வளோ தகவல் தெரியாத. அவங்க தெரிஞ்சவங்கிட்ட நம்ம பேசுவோம். சரிங்களா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, உங்க பேரு? முகமது. நீங்க ஒரு பிசியோதெரப்பி இந்த இடத்துல. சரி, இந்த இடத்துல வந்து என்னென்ன செய்யறீங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? இங்க மெயினா நாங்க இங்க நியூரோ பேஷண்ட்ஸ் தான் பாக்குறீங்க. ஓகே, நியூரோனா அந்த நரம்பு பட்ட சம்பந்தப்பட்ட பிரெயின் இன்ஜுரி, பிரெயின்ல க்ளோட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு ஃபுல்லா பேரலைஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. ஹெமிப்ளீஜியா அந்த மாதிரி ரொம்ப அதிகமா கண்டிஷன்ஸ் இருக்கு நியூரோல. அந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கு. இங்க பின்னாடி ஏதாவது ட்ராமா இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் பேரலைஸ் ஆகணும், கீழே நாம சொன்னோம் பேராப்ளீஜியா, அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா டிஃப்ரெண்டான பசங்க சின்ன சின்ன குழந்தைங்களோட பீடியாட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. சிபி, செரிபிரல் பால்சி,
அதிகமா அண்டர் பீடியாட்ரிஷியன் அதிகமா அப்படி கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுவும் இங்க ட்ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆர்த்தோ கேஸ், லோவர் பேக் பெயின், நீ பெயின், ஆர்த்ரைட்டிஸ், பின் ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர், அந்த எல்லா பாடியில் எங்க பார்ட்ஸ் ஆனாலும் அங்க பெயின் இருந்தா எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா வீக்ஸ் அதிகமா எடுக்கணும். அதிகமா நாட்கள் பிடிக்கும் 2-3 டேஸ்ல எல்லாம் பெயின் சரியாவாது. அப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அதிகம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பெயின் கம்மியாகும். நான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நாளைக்கு கம்மியாகாது. சரியா சொன்னீங்க. இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கு நாளைக்கு புள்ள பெத்துக்க முடியாது. அதே போல்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, சிகிச்சை என்பது ஒரு காலகட்டம் வேணும், ஒரு பீரியட்ஸ் வேணும், அப்பதான் நல்லா ஆகும். சரிங்களா? சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரப்படுவாங்க. இன்னைக்கே டாக்டரை பார்த்துட்டு நாளைக்கு குணமாயிடணும். அது எதிர்பார்க்கவே கூடாது. அதனால நிறைய விஷயம் சொன்னாங்க. சில விஷயம் எனக்கு தெரியும், சில விஷயம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆகையினா இந்த இடத்துக்கு நீங்க தேவைப்பட்டா கண்டிப்பா நீங்க வரணும். ஏன்னா இங்க உள்ள பிரிவினைகள் நான் பார்த்தேன் நிறைய. அந்த பெரிய பால், சிஸ் பால் சொல்லுங்க. ஆமா, அந்த பால்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் திரைகள் இருக்குது. அதாவது பெண்களுக்கு சிகிச்சை பண்ணும்போது இந்த திரையை மூடிடுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் அங்க சிகிச்சை கொடுப்பா, ஆண்களும் இந்த பக்கம் சிகிச்சை கொடுக்குறாங்கன்னா எனக்கு செய்தி எட்டுச்சு. ஆகைனா நீங்க உங்களுக்கு இந்த சேவை தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா அங்க வாங்க. இப்பொழுது நம்ம ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறோம். அதாவது ட்ரீட்மெண்ட் இடத்துல இருக்கிறோம். அதாவது பஞ்ச கர்மான்னு சொல்லுவோம்ல. அந்த நீங்க டிவியில நீங்க ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க, மேல சொட்டு சொட்டா எண்ணெய் ஓடுவோம், மசாஜ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் நாங்க இப்ப இருக்கோம். இப்ப பாருங்க எவ்வளவு அழகான இடம் பாருங்க. உள்ள வரும்போது எனக்கு அவ்வளோ நல்ல குட் வைப்ரேஷன்ஸ், நல்ல ஒரு மாதிரியான வாசனைகள், அதாவது இந்த திரவியங்கள், இந்த ஹெர்ப்ஸோட மருந்துகள்லாம் இருக்குல்ல, அந்த வாசனைலாம் உண்டு. இங்கதான் அந்த பஞ்ச கர்மா ட்ரீட்மெண்ட் இங்க கொடுக்குறாங்க. இங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்ல போது, இங்க மேல், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி பிரிவு வச்சிருக்காங்க. அதாவது ஆண்கள்னா ஆண்கள் மட்டும்தான் அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. இந்த இடத்துல பெண்கள் வரமாட்டாங்க. பெண்கள் சிகிச்சை இடம் தனியா கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தான் பெண்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அந்த பிரிவினை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரிங்களா? ஏன்னா சில இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆண்கள் பெண்கள் சிகிச்சை கொடுப்பாங்க, பெண்கள் ஆண்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவ்வளோ அழகா ஆண்களுக்கு தான் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு தான் சிகிச்சை கொடுக்குறாங்க. இத பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இது பேர் தாரா. இந்த இடத்துல தான் அந்த சொட்டு சொட்டா அந்த எண்ணெய்கள், அதாவது இந்த மருந்து, அவங்களோட ட்ரீட்மெண்ட் உள்ள விஷயங்களும் இங்க தான் நடக்கும். நெற்றியில ஊத்துவாங்க. அந்த நெற்றியில ஊத்தும் போது அந்த துணிலாம் கட்டி அதெல்லாம் செய்வாங்க. அது இங்க தான் நடக்கும். அதனால் நான் இன்னும் நிறைய சொல்ல விஷயம் தேவையில்ல. சில விஷயங்கள் உங்களுக்காக நிறையவே சொல்லிட்டேன். நீங்க இங்க அனுபவிச்சு எப்படி இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நீங்க தான் பார்த்துக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்காக சில விஷயங்கள் பகிர்ந்துக்கு தான் வந்திருக்கிறேன். அதனால் வேற காணொலியில நான் உங்களை மீட் பண்றேன். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.